சட்ட விழிப்புணர்வுன்றது வந்து நிறைய குறைஞ்சு போயிருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. வழக்கில் வந்துட்டு காவல்துறை சரிவர விசாரிக்கல, எனக்கு வந்து சிபிஐ ஆர் சிபிசிஐடிக்கு வந்து எங்களுக்கு வந்து வழக்க மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம். சமூக வலைதளம் அப்படின்ற ஒரு விஷயமே என்ன கேட்டால் ஒரு அடிக்ஷன் ஆகிப்போச்சு. அந்த அடிக்ஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோம். சட்ட ரீதியான விஷயங்களை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கல. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சீட்டிங் பண்ணுறது வரும்போது சிசிபி வழக்காக வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படி அந்த சிசிபி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்துட்டு ஒரு நண்பர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நண்பரை வந்துட்டு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி விஷயத்திற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ரெஷர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சார் நம்ம வெளில இருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கணும் போது அவருக்கு அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரெஷர்லாம் கொடுக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் 528 பிஎன்எஸ்எஸ்ல ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனுவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ ஒழுங்காக விசாரணைக்கு போக வேண்டியதானப்பா, போலீஸ் கூப்பிடுவாங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு தான் ஆகணும், ஆமாம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த வழக்கு குறிப்பாக இப்போ ஆவடி சிசிபியில் நடந்திருக்க ஒரு வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் வந்துட்டு மாண்புமிகு நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காரு. அதை பற்றி நம்ம அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா மக்கள் மத்தியில் இன்றைக்கி விழிப்புணர்வு கிடையாது, அவ்வளோ குறைந்திருக்கு. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நட்சத்திரம் அவர் சினிமா நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒருவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறார். அது யார் வேணால் பண்ணலாம். நானும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கலாம், நீங்களும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கலாம், யார் வேணால் நடிக்கலாம். ஏன்னா வாய்ப்பு தான் மேட்ரு. இல்லை பாரம்பரியமாக நம்ம சினிமா துறையிலிருந்து வந்தவங்களாக இருக்கணும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட சினிமா நட்சத்திரங்கள் இப்போ அவங்க பயங்கர பெரிய அளவில் சம்பாரிச்சிடுறாங்க, பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கப்படுது, அது ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க, டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க, இவங்க அதுக்கேற்ற மாதிரி நடிக்க போகிறாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரிஸ்க் எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே, அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது அவர்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, போயிட்டு இன்றைக்கி பால் பாக்கெட் எடுத்து பால் அபிஷேகம் செய்வது, பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு இல்லாமல் பல்வேறு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பர்சனலாகவே அவங்க இயங்க முடியாத அளவு, நடிகர்கள் இயங்க முடியாத அளவுக்கு ஒரே தொல்லை, எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றுறது, பின்னாடியே வர்றது போகிறது, அவர்களை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புகழ்ந்து பெரிய அளவில் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மன வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு செயல். இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி வந்து என்ன கேட்டால் சட்ட விழிப்புணர்வுன்றது வந்து நிறைய குறைஞ்சி போயிருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 482 ஆஃப் சிஆர்பிசியில் வந்து நம்ம ஒரு டைரக்ஷன் கேட்போம் ஹைகோர்ட்டில். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 528 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்துட்ட பிறகு 528 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து நம்ம ஒரு டைரக்ஷனுக்காக உயர்நீதிமன்றத்தில் போகிறோம். வாட் எவர் என்ன டைரக்ஷன்னாலும் அதை டு ஆல்டர் தி எஃப்ஐஆர் போகிறோம், இல்லை குவாஷ் பண்ண சொல்லி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி போகிறோம், சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ண சொல்லி போகிறோம், இல்லை என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை அப்படின்றதுக்காக போகிறோம். நிறைய இன்ஹெரிட்டன் பவர் வந்துட்டு 482ல் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்றது நமக்கு தெரியும். பல விஷயங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு வழக்கில் வந்துட்டு காவல்துறை சரிவர விசாரிக்கலை, எனக்கு வந்து சிபிஐ ஆர் சிபிசிஐடிக்கு வந்து எங்களுக்கு வந்து வழக்க மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு இப்போ வழக்கை வந்து காவல்துறை வந்து என் மீது ஒரு புகார் கொடுத்துருக்க எஃப்ஐஆர் இருக்குது, அந்த எஃப்ஐஆரில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இந்த 482 சிஆர்பிசியில் இருந்துச்சு, இப்போ 528 பிஎன்எஸ்எஸ்க்கு வந்துருச்சு. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கிற போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியல. பொதுமக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சட்ட ரீதியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம போயிட்டு ஒரு சமூக வலைதளங்களில் பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா, எதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதோ அதில் கோடிக்கணக்கில் பார்க்குறான். எதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒரு விழிப்புணர்வு எடுத்து. இப்போ வந்து உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் தினசரி வரக்கூடிய தீர்ப்புகள், முக்கியமான தீர்ப்புகள்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து எஸ்இசி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் என்ன கேட்டால் பாட்டு பார்க்கலாம், வந்து செய்திகள் கேட்கலாம், எல்லாம் ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா சமூக வலைதளம் அப்படின்ற ஒரு விஷயமே என்ன கேட்டால் ஒரு அடிக்ஷன் ஆகிப்போச்சு. அந்த அடிக்ஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோம். சட்ட ரீதியான விஷயங்களை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கல. இப்போ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் மாண்புமிகு நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார் போது அது வந்து
வெகுவாக எல்லாரும் பாராட்டப்படுகிறது. என்ன விஷயம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட அந்த சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா? இந்த இதில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சீட்டிங் கீட்டிங் பண்ணுறது போகும்போது சிசிபி வழக்காக வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படி அந்த சிசிபி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்துட்டு ஒரு ஒரு நண்பர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நண்பரை வந்துட்டு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி விஷயத்திற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ரெஷர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சார் நம்ம வெளில இருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கணும் போது அவருக்கு அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரெஷர்லாம் கொடுக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் 528 பிஎன்எஸ்எஸ்ல ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. நாட் டு ஹராஸ்ன்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாரு. நாட் டு ஹராஸ்ன்னும் போது ஏற்கனவே நிறைய வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனுவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ ஒழுங்காக விசாரணைக்கு போக வேண்டியதானப்பா, போலீஸ் கூப்பிடுவாங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி வந்து பல விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் போங்க, டு கோஆப்ரேட் வித் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு, இன்வெஸ்டிகேஷனை வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுவாங்க. ஆனால் இந்த வழக்கு குறிப்பாக இப்போ ஆவடி சிசிபியில் நடந்திருக்க ஒரு வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட் டு அரெஸ்ட் பெட்டிஷனரை வந்து பெட்டிஷனோட வழக்கறிஞர் போயிட்டு அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு காவல்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, என்னுடைய கிளைண்ட்டை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுவை வந்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வழக்கையும் வந்து நம்ம என்ன பண்ணுங்கிட்டா ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. இந்த ஒரு குறிப்பாக இன்றைக்கி வந்திருக்கிற இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் ஒரு இது சிவில் டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது அந்த சிவில் டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதற்காக வந்து நீங்கள் இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து நெருக்கடி கொடுத்தீங்க, அதே போல் நீங்கள் ஒருத்தரை வந்து இப்போ கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால் 179 பிஎன்எஸ்எஸ்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சம்மன் சர்வ் பண்ணுங்கள். அது விட்னஸாக இருந்தாலும் சரி, மனுதாரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சம்மன் சர்வ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள். வர சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த மினிட் நோட்டில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யார் வந்தால், யார் போனால், எப்போ கூப்பிட்டீங்க, எதுக்கு வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒருவரை விசாரிக்க முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் நீ வா இல்லாட்டி அவள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் ஹராஸும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கில் காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கு. புகார் வந்து அதில் புகாரில் வந்து முகாந்திரம் இருந்தால் அதில் வந்து உடனடியாக நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டு நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணணும், விசாரித்து தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ற வழக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி வழக்குகளில் நடக்குது. அதையும் இன்றைக்கி மாண்புமிகு நீதியரசர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயா நீங்கள் வந்து லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுதாரரோ இல்லை ஒரு விட்னஸோ இல்லை யாரோ ஒருத்தர்னா அவரை தொடர்ச்சியாக வந்து தொல்லை பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகள், அதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு ஒருவர் அழைக்கப்பட்டால், ஒரு சிசிபி அலுவலகத்திற்கு ஒருவர் அழைக்கப்பட்டால் அதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கைட்லைனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சாப்டர் 13 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெளிவாக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. அப்படி இருக்கும்பொழுது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஷ்யூவில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் 179 பிஎன்எஸ்எஸ்ல நீங்கள் வந்து சம்மன்ஸை சர்வ் பண்ணுங்கள். அதை வந்து முறையாக செய்யுங்க. முறையாக செய்யாத பட்சத்தில் இன்றைக்கி நீதிமன்றத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்ட நண்பருடைய வழக்கில் வந்து அவரை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு அல்லாமல் வேறு எந்த ஒரு வகையிலும் வந்து நீங்கள் ப்ரெஷரோ ஏதோ ஒரு டென்ஷனோ கொடுத்து அவரை வாங்கன்னு சொல்லக்கூடாது. சம்மன் சர்வ் பண்ணுங்க, அவங்க வருவாங்க. வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டால் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கட்டாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு. அதுக்கான கைட்லைன்ஸையும் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த கைட்லைன்ஸில் எப்படி ஒரு 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 மனுதாரரையோ இல்லை ஒரு விட்னஸையோ இல்லை யாரோ ஒரு நபர் வழக்கு தொடர்புடைய நபரை நம்ம காவல் நிலையத்திற்கு அழைக்க வேண்டும், அவரை வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இன்றைக்கு வந்து பல்வேறு தரப்பினருக்கு இந்த தீர்ப்பு உதவியாக இருக்கும் நம்ம நம்புவோம். அதே போல் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும். நிறைய வழக்குகள் வந்து நாட்டு அரசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா,
கேப்ஷன் போட்டு அது ஒரு 10, 15 வழக்கு டெய்லி வந்து பல வழக்குகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் முத்தாய்ப்பாக இந்த ஒரு வழக்கில் இன்றைக்கு நீதியரசு இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சாமானியர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இது மாதிரியான தீர்ப்புகளை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று போனோம், சோசியல் மீடியாவில் பார்த்தோம், சுற்றணும் அப்படின்றது இல்லாமல் என்னென்ன நடக்குது, வழக்கறிஞர்களை வந்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது. இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணி நேரம் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன தீர்ப்புகள் வந்துச்சு, அது எது நமக்கு ஏதாவது பயன்பெறுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆகவே இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பாக இருக்கிறது. இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி இனியாவது இந்த மாதிரி வந்து ஹராஸ்மெண்ட் இல்லாமல் வந்து 179ல் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்களா நம்மளுடைய மனுதாரர்களோ இல்லை சாட்சிகளோ என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.